கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், திமுகவினுடைய கூட்டணி தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2021 அப்படியே 2019 நின்று கொண்டு வருகிறது. தற்போது அது சிறையிறா, தேர்தலுக்கு முன்பாக விஜயனுடைய வருகை இந்த கூட்டணியை உடைக்கிறான்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் கூட இருக்கிறது. நேர தினம் பார்த்தோம்னா தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர் கூட என்ன சொன்னாங்கன்னா, ஆட்சியில் பங்கு கேட்பீங்களான்னு கேட்ட கருத்துக்கு தேர்தலுக்கு முடிந்து பார்த்துக்கிறோன்னு ஒரு கருத்து வச்சிருந்தாங்க. சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள்லாம் திமுக ஆட்சி சரியா இல்லை, ஒத்துழைப்பு கொடுக்கல கம்யூனிஸ்டுகளுக்குன்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. அதே மாதிரி வைகோ அவர்கள் விஜய் அவர்கள் அதிசயம் நிகழ்த்த போறான்ற மாதிரி ஒரு கருத்து வச்சிருந்தாங்க. இதற்கு மாற்றாக விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூட இந்த கூட்டணி நான் நினைச்சிருந்தேன்னா தலையெல்லாம் மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை போட்டு பார்க்கும்போது தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சிகள் இஸ்லாமிய கட்சிகளை தவிர்த்து மற்ற அனைத்து கட்சியும் திமுக தற்போது ஒரு எதிரியா பார்க்க மாதிரியான ஒரு பேச்சு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நான் மனதில் பட்டதை எந்த எதிர்பார்ப்புமின்றி அரசியல் களத்தில் பிரதிபலித்து வருகின்றேன். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் போட்டியிடுவதற்காக நான் சீட்டு கேட்டேன். சீட்டு கிடைக்கணுன்னே நான் கோபமாகவோ வருத்தமாகவோ என் நடவடிக்கையை நான் மாற்றிக்கொள்ளவில்லை. நான் ஒரு கொள்கை பூர்வமாக லட்சியபூர்வமாக வளர்ந்து வந்த அடிப்படையில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை கூட்டி பத்திரிகையாளர் மத்தியிலே 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலை என்ன என்பதை ஒரு தீர்க்கமாக, அந்த பேட்டியை நீங்க எல்லாரும் 4ஆம் தேதிக்கு பின்னாடி பாருங்க, ஒரு தீர்க்கமான ஒரு பேட்டியை நான் கொடுத்தேன். திடீர் வருகையாக கூட்டணிக்குள் 2019 19க்கு முன்னாடியே திமுக கூட்டணி ஆரம்பிச்சிருச்சு. திராவிட மாடல் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு அருமையான கட்டமைப்பை இந்தியா கூட்டணியில் இன்றைக்கும் முன்மாதிரியான இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற ஒரு கூட்டணியை அவர் ஆரம்பித்து வைத்தார். தலைவர் கலைஞர் அவர்களுக்கு உடல்நலம் குன்றியிருந்த நேரத்தில் செயல் தலைவராக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இடதுசாரி முற்போக்கு இயக்கங்களை, குறிப்பாக பாஜக RSS சங்பரிவார் கூட்டத்தை தமிழகத்தில் கால் பதிக்கிவிடக் கூடாது என்பதில் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து கூட்டணி கட்சிகளை அனுசரித்து, கூட்டணி கட்சிகளும் திமுகவை அனுசரித்து ஒரு அற்புதமான கூட்டணியை 2024 நாடாளுமன்ற தேர்தல் 40க்கு 40 வெற்றி பெறும் வரை இது ஒரு லட்சிய கூட்டணியாக, ஒரு உறுதிமிக்க கொள்கை கூட்டணியாக, இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற கூட்டணியை, இந்தியா கூட்டணிக்கு இந்தியாவுக்கே தலைமைதாருங்க வாருங்கள் ஸ்டாலின் அவர்கள் என்று மம்தா பானர்ஜி உட்பட அனைத்து அகில இந்திய தலைவரும் அழைக்கின்ற அடிப்படையில் ஒரு கூட்டணியை, இன்னும் சொல்லணும்னா பொறாமப்படுற மாதிரி இந்தியாவிலேயே ஒரு அருமையான கூட்டணி. இங்க பல பேர் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு திருமாயம் கூட வா, சிபிஎம் கூட வா, நீ வந்துரு, வைகோ வாங்க, அவங்க வாங்க, இவங்க வாங்க, சின்ன கட்சி கூட போல. இப்ப நாங்க எங்களுக்கே பெருமையா பேசிக்கிற விரும்பல. எல்லா கட்சியிலும் எங்களுக்கெல்லாம் ஆஃபர் கொடுத்தாங்க. விஜய் கட்சியா, அதிமுக கூட்டணியா? ஆனா ஒண்ணு நான் தெளிவா அந்த பேட்டியிலும் சொல்லியிருக்கேன், இந்திய நாட்டின் பிரதமரே தரேன்னு சொன்னாலும் RSS சங்பரிவார் இந்த கூட்டணி இருக்கிற இடத்துக்கு நாங்க போக மாட்டோம். விஜய் RSS பாஜக இறக்கப்பட்ட ஆளு எங்களுக்கு தெரியும். அதனால விஜய் கூட போக மாட்டான். எங்களுக்கு சீட்டு இல்லை. இந்த முறையும் நாங்கள் வாக்காளராக, கேட்பாளராக செயல்படுவோம் அப்படின்றது எங்க தொண்டர்களெல்லாம் நாங்க சமாதானப்படுத்தி, அப்பா அண்ணா திராவிட நாடு கொள்கை கைவிடும்பாரு சொன்னார். திராவிட நாடு கேட்பதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது. ஒரு வீடுன்னு ஒன்று இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும். அதனால நாடுன்னு ஒன்று இருந்தால் தான் இந்த நாடே பிரிவினை கேட்க முடியும். அதனால இப்போ ஆங்கிலேய அவன் பாகிஸ்தான் படையெடுப்பு, சீனா படையெடுப்பின் போது நம்ம இப்போ நாட்டுக்குள்ள தனிநாடு கேட்டு போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு அண்ணா திராவிட நாடு கேட்பதற்கான காரணத்தை விலைவாசி போராட்டத்திற்காக வேலூர் சிறையில் இருக்கும்போது
அண்ணா அவர்கள் கைவிட்டார். அது மாதிரி நாங்கள் என்ன சொல்லணும்னா, பாஜக இருக்கிற கூட்டணியில் நம்ம போக முடியாது, விஜயை நம்ப முடியாது. அதிமுக பாஜகவுடைய கொத்தடிமையா இருக்கு. இப்ப நம்ம சுயமரியாதை வாழணும்னா எம்எல்ஏ ஆனாதான் சுயமரியாதை இருக்க போன அர்த்தம் இல்லை. ஆக நம்முடைய தோழர்கள் பயப்படாதீங்க. நமக்கு ஒரு ஒரு தொகுதிக்கு 100 ஓட்டு கூட வைங்க. எங்களுக்கு இவங்க நினைக்கிற மாதிரி நாங்கள் 1000 ஓட்டுலாம் சொல்லல. இருந்தாலும் சுயமரியாதையோட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை ஆதரிப்போம். அதில் உறுதியாக என்ன நிலைப்பாடத்தை எடுத்தோம்னா, திமுக செய்த தவறு அன்றும் சொன்னேன், இன்றும் சொல்லுவேன், நாளையும் சொல்லுவேன், நாளை மறுநாள் வரலாறு சொல்லும். அப்போ என்ன சொன்னேன்னு கேட்டால், இவங்க மாதிரி மற்றவங்க மாதிரி இன்னைக்கு நான் சொல்லலை. நான் அன்னைக்கே என்ன சொன்னேன்னா, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பது, நான் விஜயகாந்தை மதிப்பேன், பிரேமலதாவுடைய அரசியல் வருகையே ஒரு பெண்ணுடைய அரசியல், அந்த வேகத்தை அவங்க பெண் தலைமை தாங்கி இந்த அரசியல் களத்தில் நிற்பதை பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். ஆனால் அது ஒரு கொள்கை பூர்வமான இயக்கம் அல்ல. அது நம்முடைய சித்தாந்தத்திற்கு உள்ள இயக்கம் அல்ல. பாருங்க, அவங்க நம்முடைய தளபதி ஸ்டாலினை உட்கார வச்சுக்கிட்டு அவங்க அண்ணன் ஆட்சியில எந்த குறையும் இல்லை. அங்கங்க கற்பழிப்பு நடக்குது. 2 வயசு பிள்ளையிலேருந்து 70 வயசு பிள்ளைய கற்பழிக்கிறாங்க. இது ஒன்றை தவிர என்ன இருக்கு? போதை கலாச்சாரம் கூடி இருக்கு. இதை ஒன்றை தவிர அண்ணன் ஆட்சியில் எதிர்ப்பு போட்டு உடைச்சிருச்சு. திருப்பரங்குன்றத்தில் என்ன பேசுது? திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கப்பாண்டி பக்கத்தில் நிப்பாட்டிக்கிட்டு, நாங்கள் கிருத்திகா தங்கப்பாண்டி வெற்றி பெற்ற உடனே நாங்கள் மலையில தீபத்தை ஏற்றுவோம், நீதிமன்ற உத்தரவை மதிப்போம் பேசினா இது கொள்கைவாதியா? இதை திராவிட முன்னேற்ற கழகம் செய்த 100க்கு 100 தவறு. தவறோடு இன்னொரு தவறு என்னன்னு கேட்டா, அந்த அவங்க கூட்டணியில சேர்றத கடைசி வரைக்கும் சொல்லாம, அதாவது கூட்டணி கட்சிக்கு வருத்தம் இருக்கிறது நியாயம். எப்படின்னு கேட்டா, எல்லாத்தையும் அறிவாலயத்துக்கு குறை சொல்றது. டிஆர் பாலு, ஆர் ராசா, ஆர்எஸ் பாரதியை உட்கார வச்சு வடையை வாங்கி கொடுத்து, டீயை வாங்கி கொடுத்து பேசுறது. 1 ரவுண்டு போயிட்டு வாங்க, 2 ரவுண்டு போயிட்டு வாங்க அப்படின்றது. ஆனால் பிரேமலதா விஜயகாந்தை மட்டும் தனியாக கூப்பிட்டு பேசி வெளியே யார்ட்டின்னு சொல்லாத, உனக்கு ராஜ்யசபா வீட்டு கொடுத்துறேன், 300 கோடி 250 கோடி வச்சுக்க, 10 சீட்டு கொடுக்குறேன்றதை உறுதிப்படுத்திட்டு இந்த பேச்சை வெளியவே கூட்டணி கட்சிக்கு சொல்லாமல், ஏன்னா முற்போக்கு இயக்கம் இல்லையா பிரேமலதா? நாளைக்கு திமுக ஒரு சோதனைன்னா பிரேமலதாவும் விஜயகாந்த் கட்சியும் தமிழ்நாடு களத்துல திமுக நிக்கிற கட்சி இல்லையா? எவ்வளவு பெரிய கொடுமை, பெரிய கொடுமை இல்லையா? திருட்டுத்தனம் மாதிரி இது. கூட்டணி கட்சிய 2016-17 இருந்து திமுக கூட இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. உறுப்பினர் தொகுதியும் கொடுக்கல, கேட்ட தொகுதியும் கொடுக்கல. நம்முடைய திருமாவர்கள் சொல்ற மாதிரி அவருக்கு எவ்வளவு ஆஃபர்? பிஜேபி ஒன்றியத்தில் அமைச்சர் கொடுக்குறேன்றான், கேட்ட லாக்கா கொடுக்குறேன்றான். இங்க விஜய் ஆள் மேல ஆளு. இந்த ஆதவர்ஜன இங்கிருந்து ஓடுனது அதுக்கு தான். கோடிகளை கொட்டி கூப்பருக்கும் சீட்டுகளை விடுதலை சிறுத்தைக்கு தருவதற்கும் தயார்ன்றதை நாங்கெல்லாம் உணர்ந்தோம். எந்த சூழ்நிலையும் தமிழ்நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டிலிருந்து நாங்கள் 1 இன்ச்சு கூட விலக மாட்டோம் சொன்னவர் திருமா. அதே போன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக வைகோ 3 சீட்டு உதயசூழல் நிற்கிறாரு, கடைசி 1 சீட்டு அவர் கட்சியிலே சின்னத்தில் நிற்கிறாரு, அது வேணாம்ட்டார். இது அவர் பெருந்தன்மையை காட்டுகிறது. மதுரையை பத்தி சொன்ன, சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற தேர்தலில் 1952 இருந்து தொடர்ந்து மதுரையில் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடாத தேர்தல் 2026 இந்த தேர்தல் தான். சிறைக்குள் இருந்து பி ராமமூர்த்தி வெற்றி பெற்றார். மதுரை சிறைச்சாலைக்குள் இருந்து ராமமூர்த்தி வெற்றி பெற்ற ஊர் மதுரை. மதுரை பாராளுமன்றத்தில் அவங்க உறுப்பினர் வெங்கடேசன். ஆனா அவங்களுக்கு 1 சீட்டு கொடுக்க கூடாதா? இது அதே போன்று காங்கிரஸ் கட்சிக்கு அவங்களுக்கு வழக்கத்துக்கு மாறாக சீட்டு கூடுதல். அவங்க அந்த பக்கம் பேசி இந்த பக்கம் பேசி கடைசி வரைக்கும் ராகுலும்
நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் ஒரே மேடையில் இல்லை. சென்னையில் வந்து இறங்குறாங்க, பாண்டிச்சேரி போறாரு, இங்க பிரச்சாரம் பண்ண மாட்டேன்றாரு. பெரியவங்க இங்க இறங்குறாங்க, திருச்சூர் போறாங்க, இங்க கன்னியாகுமரி பிரச்சாரம் இல்லை. இதெல்லாம் நடந்த தவறுகள். இதுக்கு காரணம் ஒரு கூத்து நடிகர் கருணாசுக்கு அவசியமா? இந்த நாட்டில் மிகப்பெரிய கட்சி ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம். அந்த ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்துக்கு சீட்டு இல்லை. உங்களை நம்பி தனி அரசு வந்தார், அவருக்கு சீட்டு இல்லை. நாங்க நாயா கத்துறோம், வலுவா நிக்கிறோம், எப்பயும் நிக்கிறோம். அந்த கட்சியில இருந்தா தனி கட்சி நடத்தினாலும் உங்களை தான் ஆதரிக்கிறான். ஆனா எங்களுக்கு சீட்டு இல்லை. கருணாசு முக்கியமான இல்லையா, கள போராளி இல்லையா, புலிப்படையா வச்சிருக்கேன், எலிப்படவை. அவன் என்ன செய்ய போறான்? அவனுக்கு ஒரு சீட்டு. இந்த நத்தத்துல RSS நேர நாக்பூர் RSS முகாம் நேர அறிவாலயத்துக்கு வந்து அழுகு சீட்டு. இது தோல்வி. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தோல்வி அடைவாங்க இவங்கெல்லாம். இப்ப சொல்றேன், 24 நேரத்துக்கு முன்னாடி சொல்றேன், கருணாஸ் தோல்வி, செல்வகுமார் தோல்வி, தேமுதிக தோல்வி, ஈஸ்வரன் அங்க நடக்கக்கூடிய கோவையில் நடக்கக்கூடிய ஆணவ படுகொலைக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறார். இந்த அருந்ததிக்கு என்ன பாவம் பண்ணாங்க? அவினாசில் போன தடவை அந்த ஐயா கொடுத்தீங்களே, ஆதித்தமிழர் பேரவை, அவரு கொடுத்துருக்கலாம்ல, வயதானவர் தானே. அப்ப கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்றைக்கு நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருடைய அறிக்கையை பார்த்தேன். தவிர்க்க முடியாமல் இளைஞர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பாலகிருஷ்ணன். எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. நான் இந்த கருத்தெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன், கூட்டணி இருந்தாலும் சொல்லிட்டேன். திமுகவை ஆதரிப்போம், திமுகவுக்கு வாக்களிப்போம், கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போடுவோம், மதிமுகவுக்கு ஓட்டு போடுவோம், தேமுதிகவை புறக்கணிப்போம், கருணாசை புறப்படும், செல்வகுமாரை புறக்கணிப்போம், ஈஸ்வரனை புறக்கணிப்போம்னு சொல்லிட்டு மற்ற அனைவருக்கும் நாங்கள் வேலை பார்த்தோம். இந்த தேர்தல் 2017 ஆரம்பிச்ச திமுக இந்த தோழமை கட்சி கூட்டணி என் கண்ணால் பார்த்தது. இந்த தேர்தலில் தொண்டர்கள் மத்தியில் இணக்கம் இல்லை, தொண்டர்கள் மத்தியில் சோர்வாக இருந்தார்கள். நாடு முழுவதும் நான் பிரச்சாரத்துக்கு சென்றேன். பிரச்சாரத்துக்கு நான் 10 காசு வாங்கல, திமுக தலைமைக்கு போய் தெரிவிச்சுக்கிறேன். எந்த வேட்பாளரையும் பணம் வாங்கல, என் கை காசு போட்டு எங்க தொண்டர்கள் நாங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வேலை பார்த்தோம். நாங்கள் மனச்சோர்வு அடையவில்லை, மனம் தளரவில்லை. களம் சென்று எத்தனையோ களம் வரும். இந்த தேர்தல் தொங்கு சட்டசபை அமைந்தால் உடனே தேர்தல் ஒரு 6 மாசத்துல அல்லது 5 ஆண்டுகள் பொறுத்து பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தல் வருது. ஆனால் இந்த தேர்தலில் RSS சங் பரிவார் கூட்டத்துடைய கனவை நிறைவேற்றக்கூடாது. திமுக கழகம் தவறு செய்கிறது, தலைமை கழகம் ஆணவ போக்கு இருக்கிறது, சர்வதிகார போக்கு இருக்கிறது, கம்யூனிகேஷன் கேப் தகவல் தொடர்பு இடைவெளி இருக்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களை போன்ற கூட்டணி கட்சியினர். அங்கே RS பாரதி இருக்கிறார், பூச்சி முருகன் இருக்கிறார், TK இளங்கோவன் இருக்கிறார், நியமிக்கப்பட்டிருக்கிறார் அறிவாலயத்தில். ஆனா நாங்க அவங்கள பார்க்கிறோம், அவங்க தான் தலைமை செயலாளர், அவங்க தான் ஸ்போக்ஸ்மேன், அவங்க தான் முதன்மை செயலாளர் அப்படின்னு பார்க்கிறான். ஆனா அங்க பார்த்து பிரயோஜனம் இல்லப்பா, பார்க்க வேண்டிய இடம் வேற இடம்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிட்டு எல்லாரும் சீட்டை வாங்கிட்டு வர்றாங்க. ஃபார்மாலிட்டிக்கு அறிவாலயத்தில் கூப்பிட்டு லெட்டர் வாங்கிட்டு நாளைக்கு ஸ்டாலின் பார்ப்பார் உங்களோட ஏமாத்துறாங்க. இதெல்லாம் ஒரு ஏமாற்று நடந்தது. அதனால கூட்டணிக்கு எல்லாம் சீட்டை நாங்கள் சொல்ற சீட்டை வாங்கிட்டு போ, நாங்கள் சொல்ற இடத்துல நில்லு அப்படின்னு சொன்னதை தலைவர்கள் RSS பாஜக கால் பதித்து விடக்கூடாது. திமுக கழகத்தின் தலைமையை மன வருத்தம் இருந்தாலும் மன வலியோடு ஏற்றுக்கொள்வோம். இதை விட பெரிய வழி தமிழ்நாட்டுக்கு பிஜேபி என்ற ஆபத்து வந்துடக்கூடாதுக்காக திருமாவளவன், வைகோ, கம்யூனிஸ்டுகள் அனைத்து தலைவர்கள் நாங்கள் உட்பட அனைவரும் மனவழியை ஏற்றுக்கொண்டு தேர்தல் பணி ஆற்றினோம். தொண்டர்களுக்கு இணக்கம் இல்லை. இன்னைக்கு வைகோ சொல்றார், தாவேகா தவிர்க்க முடியாத சக்தியா வரும். அதை நான் உடன்பாடு இல்லை. எனக்கு பேரைகிற அண்ணாவின் பேச்சை கேட்டு தாழ்ந்த தமிழகமே,
வடக்கு வாழுகிறது, தெற்கு தேய்கிறது. தமிழனே வா என்று அண்ணா அழைத்தார். அண்ணாவின் சொற்பை கேட்டு, அண்ணாவின் பேச்சை கேட்டு, எழுத்தை கேட்டு தம்பிமார்கள் எல்லாம் திரண்டார்கள். அதற்கு பின்னாடி எனக்கு தெரிஞ்சு கலைஞருடைய எழுத்து ஆற்றல், இளைஞர் பட்டாளம் கலைஞருக்கு பின்னாடி திரண்டது. நாங்கெல்லாம் கலைஞரின் எழுத்தால் திராவிடத்துக்கு வந்தோம், கலைஞரின் பேச்சால் திராவிடத்தில் ஈர்க்கப்பட்டோம். இன்றைக்கும் கொள்கை மாறா சிங்கமாக நாங்கள் திகழ்கிறோம் என்றால் கலைஞரின் எழுத்து எங்களை ஊக்குவித்தது. கலைஞரின் பேச்சு எங்களை இன்றைக்கு கொள்கை சிங்கமாக இன்றைக்கு முழக்கம் விடுகிறோம் என்றால் கலைஞரின் எழுத்து லட்சியம். அதற்கு பின்னால் லட்சம் இளைஞர்களை திரட்டி ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ் மண்ணில் வவுனியா காடை வளவந்த வைகோதான் இளைஞர்களின் சக்தியை பேச்சாற்றால் திரட்டினார். அவர் தவிர்க்க முடியாத சக்தி. ஆனால் அவர் சொன்னதில் எனக்கு உடன்பாடு. விஜய் இந்த தேர்தலோடு களத்தில் காணாமல் போவார். நமக்கு 1000 கோபம் திமுக மேல இருக்கு, 1000 விமர்சனங்கள் நான் திமுக மேல வைப்பேன், 1000 ஊழல் பெறுவர்கள் திமுக இருக்கிறார்கள். இன்னும் வேண்டும் சொல்ல வேண்டாமல் ஸ்லீப்பர் செல் திமுகவில் பிஜேபி ஸ்லீப்பர் செல் இருக்கிறார். திமுகவில் சனாதனவாதிகள் நடமாடுகிறார்கள். திமுகவில் RSS ஸ்லீப்பர் செல் இருக்கிறார். தேர்தலுக்கு முன்னாடி ஆதாரத்துடன் பேசுவேன். எந்த பார்ப்பனர்களை ஒழிப்பதற்காக திராவிட இயக்கத்தை அண்ணாவும் பெரியாரும் கலைஞரும் கட்டி காப்பாற்றினார்களோ அந்த திராவிட மாடல் ஆட்சியில், நம்முடைய கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் பார்ப்பனர் உள்ளே பூந்திருக்கிறார் என்பதை ஆதாரத்துடன் திராவிட மாடல் ஆட்சியில் புகுந்ததை நான் பேட்டி கொடுப்பேன் தேர்தலுக்கு பின்பாக. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் RSS அபாயம், பாஜக அபாயத்தை நாம் வீழ்த்த வேண்டும் என்றால் தளபதி ஸ்டாலின் வர வேண்டும் என்பதில் நாம் உறுதியா இருக்கிறோம். ஆனால் கூட்டணி கட்சி தலைவர்கள் மனதில் இருப்பது இப்பொழுது கசிய விடுகிறார்கள். ஆனால் தொண்டர்கள் இதை கசிந்து விட்டார்கள், தேர்தலிலே கசந்து விட்டார்கள். இதை கண்ணால் பார்த்தேன். அதனால பெரிய ஓகோன்ற சக்தி, எம்ஜிஆரை விட வல்லமையான சக்தி விஜய்க்கு இருக்கா? தேர்தல் களத்துல 24 மணி நேரத்துக்கு முன்னாடி பேசுறேன், வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடி சனிக்கிழமை பேசுறேன், நாளை ஒரு நாள் தான். இப்ப சொல்றேன், எம்ஜிஆர் வெற்றி பெற்றதை விஜய் பெற முடியாது. எம்ஜிஆர் அல்ல விஜய். ஆனால் அந்த எம்ஜிஆர் மக்கள் சக்தி படைத்த எம்ஜிஆரே 77 தேர்தலில் வெற்றி பெறும் போது திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு ஊழல் பட்டியல், சர்க்காரியா கமிஷன் ஊழல், எங்கு பார்த்தாலும் திமுக ஊழலை பற்றி பேசினார்கள். 48 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. சொற்ப இடங்களில் தான் அதிமுக 5000 ஓட்டு 10000 ஓட்டுல தான் அதிமுக. எம்ஜிஆர் மக்கள் சக்தி படுத்த எம்ஜிஆரே அன்னைக்கு திமுக ஒவ்வொரு இடத்துலயும் 5000 ஓட்டு 10000 ஓட்டுல தான் அதிமுக வெற்றி பெற முடிஞ்சு. 1977 மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆலையே. அதனால விஜய் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். யாரோ ஒருத்தர் நீங்க சொன்னீங்க, இப்ப டிஜிபி இருந்தவர் ரவி என்று சொல்லியிருக்கிறாரு, 2,41,000 பேர் நீங்க சொன்னீங்க. அவர் செங்கோட்டை உறவினர், அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் 77 களத்தில் இருக்கிறேன், தேர்தல் களத்தில் இருக்கிறேன். தொண்டர்கள்ட்ட திமுக தொண்டர்கள்ட்ட சுணக்கம் இருந்துச்சு. 2021 இருந்த வேகம் திமுக தொண்டர்கள்ட்ட இல்ல. தாம்பரத்தில் SR ராஜாக்கு சீட்டு கொடுக்கல, திமுக தொண்டர் வேலை பார்க்கல. பல்லாவரத்தில் கருணாநிதிக்கு சீட்டு கொடுக்கல, வேலை பார்க்கல. உள்கூத்து வேலை நடந்துச்சு. நீங்க உள்கூத்து வேலை பார்த்தெல்லாம் தளபதி ஸ்டாலின் கண்டுபிடிக்கல. மதுரை மேற்கு தொகுதியில போனரு சின்னம்மாள் நின்னாங்க, 9000 ஓட்டுல தான் தோத்தாங்க. திமுக உள்கட்சி உள்கூத்துனால. அதை கூட்டு விசாரிச்சீங்களா? அது வரைக்கும் களை எடுத்தீங்களா? அந்த மேற்கு தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் தளபதி அவரே மேற்கு தொகுதி நிப்பாட்டல நீங்க. அப்ப என்ன அர்த்தம்? பணம் இருந்தா இது திமுக பேச்சு உள்ள உள்கூத்து. காலமெல்லாம் கஷ்டப்பட்டு சீட்டு கிடைக்கல, கோடிகளை கொட்டி கொண்டு அமைச்சர்கள் காலடியில் கொடுத்தவனுக்கு சீட்டா? இது தொண்டர்கள்ட்ட உணர்வு இருந்தது. இந்த தேர்தலில் பிரதிபலித்தது. நீங்க என் பேட்டியை சாதாரணமா கருதாதீங்க. திமுக தலைமை உடன்பிறப்பே ஓடிவான் கலைஞர் எழுதி சரி கட்டுவாரு. நீங்க சரி கட்டவும் இல்லை.
யார் எக்கேடு கேட்டேன்னா மக்கள்கிட்ட 1000 ரூபாய் கொடுக்க போறோம், 10 இன்னொரு 500 கொடுக்க போறோம், 10 இன்னொரு 500 கொடுக்க போறோம், திமுக ஓட்டு போட்டுவான்னு நினைச்சீங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு விழுந்திருக்கிறது, இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. ஆட்சி அமைக்கலாம், அதுவும் நான் மறுக்கல. ஆனால் விஜய் 8லிருந்து 12% வாக்குகளை தவிர ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியாது. ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியாது. பயமுறுத்துற வேலை, இந்த பம்மாத்து வேலை. விஜய் நாடு பூரா அலை இருக்கு. என்ன அலை இருக்கு? திமுக எவ்வளவு பெரிய ஊழல் கட்சின்னு சொல்லி இந்திரா காந்தியால் கலைக்கப்பட்டு ஓராண்டுகளுக்கு மேல விசா கைதில இருந்து வெளியே வந்ததுக்கு பின்னாடி 48 இடங்களில் வெற்றி பெற்ற திமுக. ராஜீவ் காந்தியை கொலை செய்து விட்டோம் என்று சொன்னதுக்கு பின்னாடி திமுக 5 ஆண்டு கழிச்சு எந்திரிச்சு வந்தோம். அதோட சோதனை. இப்ப எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய மக்கள் தலைவர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தான். உனக்கு என்ன கூட்டம்? அட்டகத்தி பேலுங்க. எம்ஜிஆருக்கு சேராத கூட்டமா? எம்ஜிஆரை பார்க்காத பெண்களா? அதனால அந்த எம்ஜிஆருக்கு இருந்த 1% கூட கிடையாது. எம்ஜிஆரவே சந்தித்த திமுக இயக்கம் இந்த தேர்தலில் எனக்கு தெரிஞ்ச தகவல் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை இடங்கள் பெறும். இவ்வளவு சூழ்நிலையில திமுகக்குள்ளே உள்ளடி வளர்ந்தது. தொண்டர்கள், தோழமை கட்சி தொண்டர்களுக்கு சிறுத்தைகளாக இருக்கட்டும், அவர் சமாதானம் ஆயிட்டாரு. இடதுசாரிகள் சமாதானம் ஆயிட்டாங்க, இஸ்லாமியர்கள் சமாதானம் ஆயிட்டாங்க. தேமுதிகவை 10 சீட்டு கொடுத்து அழகு பார்த்தத கூடயே இருந்து பயணித்த தோழமை கட்சிகள் தொண்டர்கள் இணக்கமாகவில்லை. இதையும் களத்துல பார்த்திருக்கோம். எங்களை போன்றவர்கள் RSS பாஜக இந்த மண்ணில் நுழையக்கூடாதற்காக ஆதரித்தோம். எங்கள் தொண்டர்களை சமாதானப்படுத்தினோம். அதே போல எல்லாம் முடியுமா? அவங்களும் தொண்டர்களை தலைமை சமாதானப்படுத்தினாங்க. சரி சரின்னு சொல்லிட்டு அங்க வேலை பார்த்தாங்க. அதனால குறைந்த அளவிலாவது தனிப்பெருங்கட்சியாக கூட்டணி கட்சிகள்ல தேமுதிக எல்லாம் காலி ஆயிரும். திமுக ஆட்சிக்கு வரும். அதனால விஜய் வருவாரு, போவாரு. 42% அவன் கலவரம் அதுக்கு தான் ஆரம்பிக்கிறான். எதுக்கு ஃபார்ம் பண்றான்னு கேட்டா, அந்த மக்கள்கிட்ட அப்படியே அந்த உணர்ச்சி உருவாக்கி திமுக தான் கெடுத்துருச்சு, எல்லாம் ஸ்டாலின் தான் கெடுத்துட்டாரு. அவன் ஜம்சாரா விவகாரத்து வழக்கு போட்டது யாருன்னு கேட்டா ஸ்டாலின் தான். ஓன் ஜம்சார் ஓன் பேச்ச கேட்காம ஸ்டாலின் பேச்ச கேட்ட அர்த்தம் எதுக்கு? மானம் கட்ட பேரு சொல்றாங்க. ஸ்டாலின் சம்சாரமா ஓன் சம்சாரமா? ஏன்னா ரசிகர்களை கூமுட்டைகளை ஸ்டாலின் தான் சங்கீதா ஏற்றி விட்டாரு. 41 செத்ததுக்கு காரணம் ஸ்டாலின் தான். பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு ஸ்டாலின் தான் காரணம். விஜய் மகனை அப்பனை பார்க்காத காரணம் ஸ்டாலின். இப்போ தேர்தலில் 12% வாங்குவாங்க, அதே அதிகம். அப்போ என்ன பண்ண போறாங்க இவங்கன்னு கேட்டால், கலவரம் பண்ண போறாங்க. என்ன கலவரம் பண்ண போறாங்கன்னு கேட்டால், ஸ்டாலின் தான் பூராத்தி ஓட்டை குத்தி மாற்றி போட்டான்னு சொல்ல போறேன். இந்த கூமுட்டி நம்ப போகுது. அதனால பெரிய அலையெல்லாம் விஜய்க்கு பெரிய அலை மாற்றம் தவிர்க்க முடியாத சக்தியாலாம் ஒன்றும் வர முடியாது. வைகோ சொல்றாரு, அவர் தவிர்க்க முடியாத சக்தி தமிழகத்துல, இந்தியாவில் நாடாளுமன்றத்தில் அவர் பேசினா ஒரு தவிர்க்க முடியாத சக்தி தலைவர். உங்களே சொல்லலாம், நீங்க தமிழகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி நினைக்கும். விஜய்னா நீங்க உங்க வாழ்ந்து தவிர்க்க முடியாத சக்தின்னு சொல்றது ஏத்துக்கிற முடியாது. அதனால பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாங்க, இளைஞர்கள் வேலை இல்லாத அதுக்காக போற வேலை இல்லா திண்டாட்டம், இதுக்காக அந்த கூமுட்ட போயிருக்கு தற்கூரி அணில் குஞ்சு போயிருக்கேன், விஜய் கூட்டு போட்டிருக்கா, அதெல்லாம் ஒப்பிடக்கூடாது. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், அவர் பெருந்தலைவர். இந்த அணில் குஞ்சுகளை நீங்க அப்பெல்லாம் ஒப்பிடாதீங்க. திமுக மேல வெறுப்பு இருந்தது, போதை கலாச்சாரம் கூடிதான் இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் மறுப்பு இல்லை. நான் பேசியிருக்கேன் தொடர்ந்து, இப்ப பேசல. சில பேர் சீட்டு கிடைக்கலன்னு பேசினாங்க, அதுக்கு முன்னாடி நான் பேசிட்டு தான் இருக்கேன். 24 நேரமும் பார் திறந்துருந்துச்சு, நான் பேசினே கண்டிச்சிருக்கேன். கஞ்சா எப்பயும் இல்லாத புலங்குச்சு, தடுங்கன்னு சொல்லியிருக்கோம், நம்ம பேசியிருக்கோம், பல ஆர்ப்பாட்டங்கள்ல பேசியிருக்கேன். கற்பழிப்பு சம்பவம் நடக்குது, திமுக காரனா பண்றான், சமூகத்தில் அங்க நடக்குது, நடவடிக்கை துரிதமா முதலமைச்சர் எடுத்தார். அண்ணா பல்கலைக்கழகமா இருக்கட்டும், பொள்ளாச்சி விஷயமா இருக்கட்டும், இந்தியாவிலே குறைந்த நாட்களில் 3 மாதங்களில் 1 மாசத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த அரசு திமுக அரசு. ஆனா கூட்டணி விஷயத்துல பிரேமலதாவை சேர்த்தது, இந்த கொள்கைக்கு எதிரான கட்சிகளை நீங்க சேர்த்து சீட்டு கொடுத்தது,
இதையெல்லாம் திமுக தோழமை கட்சிக்குள்ளேயும் சரியான ஆளுக்கு திமுக வேட்பாளர் நீங்க ஆக்காதது திமுக கட்சிக்குள்ள எப்பயும் இல்லாததுக்கு முணுமுணுப்பும் கோபமும் இருந்ததெல்லாம் உண்மை. இதையெல்லாம் மீறி திமுக பணம் கொடுத்தது, திமுக திட்டம் இது நிக்குது. எங்களை போன்றவர்கள் கொள்கைவாதிகள், முற்போக்குவாதிகள், RSS பாஜகவை எதிர்க்கக்கூடிய சக்தி திமுக என்ற அடிப்படையில் ஆதரிக்கிறோம். இஸ்லாமியில் ஆதரவு உண்டு. ஒட்டு மொத்தமாக பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும். விஜய் இந்த தேர்தலோடு காணாமல் போவார். நன்றி சார். நன்றி.